يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم وقلت أنت ومن قافق متفقين لو حجب عني رسول الله طرفة عين ما كنت من جملة الإسلام زمرة زيد كذاك في الفردوس يا أبا الحسن مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير خلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் அருள் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசையும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசீர்வாதமும் விசேஷமாக உலகம் போற்றும் மேதை அல் குத்துபுல் அக்பர் வல்கௌதுல் அஸ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலினி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, மாண்புமிக்க உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, எல்லா தரீகாக்களையும் சார்ந்த சகோதரர்களே, இந்த உரையை செவிதாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஒரு பரக்கத்தான ஒரு மனமான ஒரு மஜ்லிஸ்ல ஒரு பொறுமதியான ஒரு தலைப்பில சில நிமிடங்கள் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாயன் தந்ததற்கு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தியவனாகவும் எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். சாதுலியா தரீக்கத்திலே வாழ்வதன் பரக்கத்தும் அதனை விட்டும் ஒதுங்கி போவதனால் ஏற்படும் ஆபத்தும். பொதுவாக அருமையான பெருமக்களே, இன்று உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வாலிபர்களில் அதிகமானவர்கள் சிறு வயதிலே அல்லாஹுடைய காதலை, அன்பை நாடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் மக்கள் செய்யக்கூடிய பல தவறுகளை பேசுகின்றோம்.
ஆனால் பேசப்பட வேண்டிய நிறைய நலவுகள் இருக்கிறது. இளம் வயதுல, வாலிப வயசுல அல்லாஹுடைய அருளை நாடி வாழ வேண்டும், அல்லாஹுடைய இரக்கத்தை நாடி வாழ வேண்டும், நேரான வழியில வாழ வேண்டும், ஹக்கான பாதையில வாழ வேண்டும், அல்லாஹுடைய காதலை நாம் பெற வேண்டும், அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை, காதலை நான் பெற வேண்டும் என்று சின்ன வயதில் ஆசை கொண்ட நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். நான் பல பயான்களிலே சொல்லியிருக்கிறேன். ஏலெவல் முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் உம்ராவுக்கு போற நேரத்துல வந்து மீட் பண்ணி, ஏலெவல் முடிச்சென்றா ஒரு சின்ன வயசுதான், கஅபத்துல்லாஹ்வை கண்ட உடனே கேட்க வேண்டிய துவா என்ன? நான் ஒரு உம்ராக்கு போறேன் என்று சொன்ன நேரத்துல முதலாவது சொன்னேன், கஅபத்துல்லாஹ்வை கண்ட உடனே யா அல்லாஹ், இந்த இடத்திலேயும் என் வாழ்க்கையிலேயும் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் எனக்கு கபூலாக்கி தாண்டி கேளுங்க. இரண்டாவதாக, இந்த இடத்துக்கு அடிக்கடி வரக்கூடிய பாக்கியத்தை கேளுங்க. மூன்றாவது, உங்களுக்கு எது ஆக தேவையோ அதை கேளுங்க. அந்த வயசுல இரண்டாவது பேச்சு இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை என்னை தனிமையிலே அழ வைத்தது, என்னை தனிமையில் அழ வைத்தது. அந்த வாலிபர் இந்த தஸவுஃபுடைய இந்த ஹக்கான இந்த வழியில இல்லாமல் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய தாயும் தந்தையும் அந்த வழியிலே உறுதியாக வாழ்ந்த இருவர்கள். இவர் சொன்ன பதில் ஒரு சிறந்த பதில் ஆக இருந்தாலும் எனக்கு தெரியும், அந்த பதிலை அவர் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாயும் தந்தையும் அந்த வழியிலே அவர்களை வளர்த்தார்கள். அந்த வாலிப இளம் வயதில் இருக்கக்கூடிய அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மௌலவி, நான் அந்த இடத்துல யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில உன்னை காணக்கூடிய பாக்கியம், உன்ட லிக்காவை எனக்கு தாவுன்னு நான் கேட்கட்டுமான்னு கேட்டார். அந்த வயதில் அப்படி ஒரு எண்ணம் வருதா? சாதாரணமாக வயது முதிர்ந்த நேரத்துல ஒரு பக்தி ஒன்று பயம் ஒன்று வரும். இந்த வயது இன்னும் தொழிலொண்டாமே அல்ல, இன்னும் படிப்பு கம்ப்ளீட் ஆகல, எவ்வளவு விஷயங்கள் உலகத்துல கேட்கறதுக்கு இருக்கிறது. நாங்க துவா வந்தால் உலகமே நாங்க துவாவாக மாத்திருக்கிறோம். உலகத்தை அடைவதற்கு ஆகிரத்தை எவ்வளவுதான் எங்கட வாழ்க்கையில துவால நாங்க சேர்த்துக் கொள்றோம். ஆனால் இந்த வயதுல யா அல்லாஹ், உன்னை நாளைக்கு மறுமையில உன்னை காண வேண்டும், உன்ன காதல் தேவை, உன்னை பார்க்கணும், உன்ன திருலிக்கா வேண்டும் என்பதுதான் கல்புல மேலான இடத்துல இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிறைய வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலைமையில இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள், இந்த பாதைகள், இதனுடைய பொறுமதியை உணர்ச்சினால் தாயும் தந்தையும் இருந்த இந்த வழியில அவர்கள் கண்ட உண்மையான ருசியை, அவர்கள் கண்ட உண்மையான இன்பத்தை இந்த வழியில இந்த பிள்ளைகள் கண்டார்கள் என்றால், உலகத்துல கோடா கோடி பணங்களை அவருடைய காலுக்கு கீழால் கொட்டினாலும் இந்த பாதைகளை விட்டும் ஒரு காலமும் திசை திரும்ப மாட்டார்கள். அருமையான பெருமக்களே, அதனால இப்படிப்பட்ட கட்டத்துல இன்று அதிகமான இடங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சிறப்பான வழிமுறைகள், இது எதற்காக நாங்கள் செய்கிறோம்? தரீக்கா வென்றால் எது? எண்ணத்தை சாதுலியா வென்ற ஒரு தரீக்கா இருக்கிறது, நிறைய பேர் இருக்கிறாங்க. காதுரியா வென்று இருக்கிறது, இப்படியே நிறைய தரீக்காக்கள். சில நேரம் இவைகளிலே வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களில் கூட அதிகமானவர்கள் இருப்பார்கள், இவைகளை பற்றி தெரியாதவர்கள் இருப்பார்கள். இது ஒரு கல்ச்சர் அல்ல, இது ஒரு சம்ஸ்கிருத்திய கல்ச்சர், கலாச்சாரம் அல்ல. இது மார்க்கத்துல ஒரு அடிப்படை அம்சம். எது மார்க்கத்துடைய அடிப்படை அம்சம்? தரீக்கா என்று சொன்னால் பொதுவாக வே, பாத், பாதை, ரோட். தரீக்கா என்று சொன்னால் ரோட், பாதை. எந்த பாதை, எந்த பாதை என்று அது சேர்க்கப்படுமோ அதுல தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் இது நேரானதா அல்லது வழிகட்டதா என்பது. தரீக்காவுக்கு அர்த்தம் அத்தரீக்கு இலல்லாஹ், அல்லாவின் பக்கம், அல்லாவை அடைவதற்காக செல்லக்கூடிய பாதை. அல்லாவை அடைவதற்கு செல்லக்கூடிய பாதை. ஒரு மனிதன் வழிகேடு என்று சொன்னால், வழிகேடு என்று நினைச்சால்
அல்லாஹ்வை நீ வணங்காதே, நீ வேறொண்ட வணங்கென்று சொல்ற குற்றத்துக்கு தான் ஆளாக்கப்படுவார்கள். அருமையான பெருமக்களே, தரீக்கா என்பது அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதையிலே நுழைந்து வாழுவது. இன்னும் ஒரு அர்த்தம் சொல்வதாக இருந்தால் துருக்குல் முத்தஸவ்விஃபீன், தஸவ்வுஃப்ல வாழ்ந்தவர்களுடைய பாதை. தஸவ்வுஃப்ல வாழ்ந்தவர்களுடைய பாதை. தஸவ்வுஃப் என்பது உலகத்தில இன்று அதிகமாக பேசப்பட மாட்டாது. நான் 2 வாரத்துக்கு முன்னால் இதே ஜும்மா பள்ளிவாசல்ல ஹுத்துபாவில கூட அதனை பற்றி பல விஷயங்களை பேசினேன். அருமையான பெருமக்களே, நாம் இருக்கக்கூடியது ஷாதுலியா தரீக்கா. அபுல் ஹசன் அலீனி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மாபெரும் ஒரு சூஃபி மகான், அவர்களுடைய வழிகாட்டலுக்கு கீழால், அவர்களுடைய பையத்துக்கு கீழால, அவருடைய ஹலீஃபாக்கள் இதுகால வரையிலும் வந்த சங்கிலி தொடர், அதிலும் உலகத்தில அசில்சிலத்து தஹபியா, நிறைய சங்கிலி தொடர்கள் இருக்கலாம். ஆனா தஹபியா என்று சொன்னால் அது தங்கத்தால் கோர்வை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட சில்சிலத்து தஹபியாவிலே வந்த மாபெரும் இறைநேசர்களுடைய வழியில வந்த ஷாதுலியா தரீக்கத்துல இன்று அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அருமையான பெருமக்களே, இந்த தரீக்காக்களுடைய வழிமுறைகளிலே வாழக்கூடிய நாங்கள் தஸவ்வுஃப் உடைய பாதை எது, அது எதற்காக நமக்கு அவசியமாகிறது, அதனுடைய மீனிங் எது, இதனை விளங்குவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பொதுவாக தரீக்காக்கள் என்றால் சூஃபிகளுடைய தஸவ்வுஃப்ல வாழ்ந்தவர்களுடைய வழி. தஸவ்வுஃப் என்றால் என்ன? நான் ஷாதுலியா தரீக்கத்துல வாழ்றேன் என்றால் ஒரு மாபெரும் சூஃபி மகானான அபுல் ஹசன் அலினி ஷாதுலி நாயகத்துடைய அந்த சங்கிலி தொடர்ல கைகோர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒருத்தர். இந்த உலகத்துல அந்த சங்கிலி தொடர்ல கைகோர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒருத்தர். காரன் அல்ல, அந்த காரன் இந்த காரன் அல்ல. அந்த இதுல அல்லாஹ் என்ன சேர்த்துட்டான், அல்லாஹ் என்ற கல்பை எனக்கு நல்ல வழியா காட்டி தந்துட்டான். அப்படியாக இருந்தால் தஸவ்வுஃப் என்பது இதற்கு நிறைய வரைவிலக்கணம் சொல்வார்கள். பொதுவா எந்த சரி படிக்க செல்ல நாங்க பாக்குறோம், என்ன மீனிங் அதுட, அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்குதானே, தமிழ்ல அப்படித்தான் சொல்ற, வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், தஸவ்வுஃப் கூடுமா கூடாதான்னு சொல்றதுக்கு அதுக்கு வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது. என்ன வரைவிலக்கணம்? இந்த வரைவிலக்கணத்துல ஷரியத்துக்கு முரணானதாக இருந்தால் இந்த பாதையில் இருந்து இன்று நாங்க விலக வேண்டும். அதோடைய மீனிங் என்ன? 2000க்கு மேற்பட்ட சூஃபி மகான்கள் அத்தஸவ்வுஃப் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தஸவ்வுஃப்ல சூஃபிகளாக வாழ்ந்தவர்களிலே பெரும் மகான்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. தஸவ்வுஃப் என்பதனுடைய மீனிங் 2000 சொல்ல முடியாது. நான் வாசித்த கிதாபுகள்ல 2000 எழுதி இல்ல, அதுல முக்கியமானவங்க தான் எழுதி வைப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சுருக்கம் என்ன தெரியுமா, கடைசி போடுவாங்க. உண்ட கல்பால அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் தூக்கி வீசிட்டு படைச்ச ரப்ப மட்டும் உண்ட கல்புல சுமப்பது. உலகத்தில் எல்லா விஷயத்திலும், ஒவ்வொரு மூச்சியிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நடத்தையிலும் படைச்ச ரப்பை கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு அந்த ரப்பை நினைத்துக் கொண்டு வாழ்வதுதான் தஸவ்வுஃப் என்று சொன்னால், இது வழிகேடு என்றால் நாங்க விட்டு போட்டுடுவோம். இது யாருக்கு தெரியுமா வழிகேடு? முனாஃபிக்களுடைய பார்வையில பார்த்தா வழிகேடாயிருக்கும். அல்லாஹுடைய அருளையும் காதலையும் நாடி செல்பவர்களுக்கு உலகத்துல உண்மையான ஹக்கான வழி இந்த வழிமுறை தான். 2 கிழமைக்குள்ளுக்கு நடந்த ஒரு சம்பவம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, ஒரு சகோதரர், இது வுலுவோட பரக்கத்தான் இந்த மஜ்லிஸ்ல கட்டு கதைகள் சொல்றல பொறுமதியான நேரம் நாம சிந்திக்க வேண்டும், அதற்காக சொல்றோம். ஒரு 20-24 வயசுக்குள்ளுக்கு இருக்கும் ஒரு வாலிபர் நேரடியாக என்னோட கதைச்ச ஒரு விஷயம். அவருக்கு அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு நல்ல முறையில வாழணும். இந்த நிறைய பாவம் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, வட்டி, ஹராம், மது போதைகள், இதிலிருந்து தன்னை பாதுகாத்து நல்ல முறையில வாழணும் என்று அவருக்கு ஒரு ஆசை வந்து, அப்ப அவங்களோட உம்மா வாப்பா நல்ல சூஃபி மகான்கள், ஆனா அவர் செலக்ட் பண்ணின பாதை
அவருக்கு இது படல. ஆனா அவர் செலக்ட் பண்ணினார் வேறொரு பாதைய. அவர் போனாரு. போன நேரத்துல அவர் செலக்ட் பண்ணல, அவரை யாரு சொல்லி கலெக்ட் பண்ணின. அவர் செலக்ட் பண்ணல, அவரை யாரு சொல்லி கலெக்ட் பண்ணின. சரியா? கலெக்ட் பண்ணி எடுத்த நேரத்துல நேரத்துல அப்ப அவரே அவங்கள்ட்ட கேட்கிறாங்க ஒரு கட்டத்துல, சரி இப்ப நான் இவ்வளவு காலம் தொழுத நோன்பு பிடிச்ச இபாதத்து செஞ்ச குர்ஆன் ஓதின இத்தனை திக்ர் இத்தனை ஸலவாத் ஓதினதான், இப்ப உங்களோட வந்துட்டு நான் விசேஷமா ஒன்றும் செய்யலையே, அதே தானே சரி, என்னத்துக்கு உங்களோட வந்து இதை நான் செய்யணும் என்று கேட்கும். அவங்க சொன்னாங்களா, நீங்க தொழுந்தது சரி, ஆனா அந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்ததா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்குதான் இந்த வழியில வரணும்னு அவங்க சொன்னாங்களாம். அப்ப அவரு கேட்டாராம், நீங்க இப்ப சுபகு தொழுது போட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேரை பத்தி நீங்க புறம் பேசினீங்க, எத்தனை பேரை பத்தி கழுகினீங்க, எத்தனை பேரை ஊர்பல கதைச்சீங்க, ஆனா சொல்றீங்க என்ன தெரியுமா, தொழுது போட்டு அந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்ததா இல்லையான்னு சிந்திப்பதற்காகத்தான் இந்த வழி என்று சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்னதே வெறுமனே பொய், நீங்க சொல்றதே வெறுமனே பொய். அப்ப தஸவ்வுஃபுடைய வழியில நமது ஷேഖ்மார்கள் செஞ்சதான் அது. இந்த உலகத்துல அல்லாஹ்விடத்துல நாளைக்கு மௌத்துக்கு பின்னால மௌத் இல்லாத, அழிவில்லாத, முடிவில்லாத உண்மையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த வாழ்க்கையில் தான் நாம் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு உலகத்துல நிறைய நடக்குது, இபாதத்து செய்யறோம், ஆனால் ரெண்டு விஷயம். ஒன்று, நான் ஜும்மாலே பயான்ல சொன்னதனால அதை மிச்ச நேரம் நீட்ட நான் விரும்பல. ஏனென்றா என்னுடைய ஷேக் நாயகம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு இறைநேசர்களில் ஒரு மாபெரும் மகான், அஹ்லுல் பைத்திலே தோன்றிய ஒரு மாபெரும் இறைநேசர். அவங்களோட பொன்னான வாயால அல்லாஹுடைய அன்பில அல்லாஹுடைய காதல்ல மூழ்கி போன நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண் சிமிட்டும் நேரம் என் பார்வையை விட்டு மறைந்தார்கள் என்றால் நான் ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், நான் ஒரு முனாஃபிக்காகி விடுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு மூச்சிலும் கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு வாழ்ந்த அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய வாயால இறைவன் வெளிப்படுத்துகின்றான் வார்த்தைகள் இல்ஹாமியத்தின் மூலமாக. அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, மன் அராத இஸ்ஸத்த தாரைன், யார் இந்த உலகத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள மௌத்தில்லாத, அழிவில்லாத, முடிவில்லாத உண்மையான நிரந்தரமான அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் இரு லோகத்திலும் இஸ்ஸத்தோட கண்ணியத்தோட அல்லாஹ்வுடைய இரக்கத்தோட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெற்றவனாக, மனிதனிடத்தில் அல்ல அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெற்றவனாக யாரு வாழ விரும்புகின்றானோ ஃபல்யதுகுல் ஃபீ தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் அவ் யௌமைனி, அவர் இந்த தரீகாவில இந்த பாதையில வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் அவன் வாழட்டும். நுழைந்து பாருங்க, இது எப்படிப்பட்ட இன்பமானது என்பது தெரியும், உணர முடியும். அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதனை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். நாங்கள் ஓதக்கூடிய மனாகிபு மஜ்லிஸ்ல ஹிகாயத்திலும் இது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, முதலாவது உலகத்துல தீன், மார்க்கத்தோட வாழணும். தீன் என்றா என்ன? தீன் தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்துல வாழணும். இந்த தீனுல் இஸ்லாம் என்றால் எது சொல்லுங்க பாக்கம், நினைச்சு பாருங்க பாக்கம். மோட்ட கேட்கிற தீன் என்றா என்ன சொல்லுங்களே, எனக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலா. தீன் என்றால் என்ன என்பதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வந்து படிச்சு கொடுத்தார்கள். யாருக்கு படிச்சு கொடுத்தார்கள்? சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தார்கள். ஏனென்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஒரு மனிதனுடைய ரூபத்துல, ஒரு அழகான ஒரு மனிதனுடைய ரூபத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலோட காலை சேர்த்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து போட்டு கேட்டாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்றால் என்ன? 5 கடமைகளை சொன்னாங்க. கேள்வி கேட்ட மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தோட என்ன தெரியுமா சொன்னாங்க? சரி, நீங்க சரியா சொல்லிட்டீங்க. இந்த ஹதீஸ் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஞாபகப்படுத்துறேன். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டு பதில் எடுத்தா ஜஸாக்கல்லாஹு ஹைரா,
நான் தெரியாமல் இருந்த நீங்க சரியா சொல்லி தந்துட்டீங்க, அப்ப நீங்க இப்பதான் நான் படிச்சுக்கோன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லல, நீங்க சரியா கரெக்டா சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அப்ப இவர் யாரு? இரண்டாவது கேள்வி, அப்ப இஸ்லாம் என்றா என்னன்னு சொல்லித்தாங்களே. இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்க, இரண்டாவது ஈமான பத்தி கேட்டாங்க. இஸ்லாத்துடைய 5 கடமைகள். அப்ப ஈமான் என்றால் என்ன? ஈமான் சொன்னாங்க 6 விஷயங்கள். நாங்க ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி பாடமாக்கிக்கிறோம் தானே. அந்த 6 சொன்ன உடனே சதக்த, சரியா சொல்லிட்டீங்க. மூணாவது கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? இப்ப இஹ்சான் என்றால் என்ன? இவ்விடத்துல நிறைய பேர் இஹ்சான் என்றால் என்ன? இதுக்கு பல பேர்கள் இருக்குது. இஹ்சான் தெரியுமா? இன்னமொரு பேர் சொல்லி பார்க்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இஹ்லாஸ். இஹ்லாஸ் தெரியுமா? இஹ்லாஸ் எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும். தஸ்கியா, தஸ்கியா தூய்மைப்படுத்துவது, தஸ்கியத்துன் நஃப்ஸ், தஸ்கியா. இன்னமொன்று சொல்லவா? தஸவுஃப், தஸவுஃப், ஸஃபாஉல் கல்ப். இந்த தஸவுஃப் என்பது இஹ்சான், இஹ்லாஸ், தஸவுஃப், தஸ்கியா, இதுதான் எல்லாம் சேர்த்து இந்த மூணாவது கேள்வி. தீன்ல ஈமானும் இஸ்லாமும் மட்டும் சேர்ந்தவன்ட்ட தீன் இல்ல, தீன் சம்பூர்ணம் இல்ல. ஏன் தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நல்லா விளங்கிடுங்க அருமையானவர்களே. நாங்க இந்த வலியுடைய பொறுமதியும் பரக்கத்தும் என்கிற சக்கராத் வரக்காட்டி மீக்கும் கல்பில இன்ஷா அல்லாஹ். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய அத்தனை இபாதத்துகளையும் அல்லாஹ்வை பார்க்கிறது போன்று செய். மனிதனை நினைச்சு செய்யாதே, மனிதனை திருப்திப்படுத்த செய்யாதே. மனிதனுக்காக செய்வது சின்ன சிறுக்கு. அப்ப நீ செய்யக்கூடிய அத்தனை அமல் இபாதத்துகளையும் படைச்ச ரப்பை கண்ணுக்கு முன்னால நினைத்து கொண்டு அவனுடைய சிந்தனையிலே செய்யணும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். உனக்கு அவனை பார்க்க இயலாது, அப்படி என்றாலும் அவன் ஒன்ன பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இப்ப பாருங்க, தஸவுஃபுக்கு வந்த வரை விலக்கணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய அத்தனை அமல் இபாதத்துகளையும் படைச்ச ரப்ப மட்டும் உன் கல்வில நினைச்சு செய்யணும். இதுதான் தீனுடைய மூன்றாவது. அந்த ஹதீஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதை கண்டினியூ பண்ணினா இந்த தலைப்பெனுக்கு இந்த பேசுறதுக்கு நேரம் போதாமல் போய்விடும். இப்ப விளங்கிடுங்க அருமையானவர்களே, தஸவுஃப், இஹ்சான், இஹ்லாஸ், தஸ்கியா, இந்த எல்லாத்தையும் சேர்த்தது மூணாவது. அப்ப தீன் என்றால் என்ன? இப்ப வந்தவர் திரும்பி போனார் தானே, அதை கொஞ்சம் சொன்னாதான் பொருத்தமாயிக்கும். 4வது கேள்வி கேட்டாங்க. சரி, நீங்க அதையும் சரியா சொல்லிட்டீங்க, இஹ்சானையும் சொன்னீங்க, இஹ்லாஸையும் சொன்னீங்க. 4வது சொல்லுங்களே என்ன? கியாமத்து நாளை பத்தி சொல்லுங்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க வந்த மனுஷர். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதிலுக்கு சஹாபாக்கள் நடுங்கி நின்றுட்டாங்க. இவங்களே தடமாறி கொண்டிருக்கிறாங்க. இது யாரு கேள்வி கேட்கிறவரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு போட்டு பதில் சொன்ன உடனே நீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்றால் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செக் பண்ண வந்தவரா இவர் யார்? இவர் எப்படி யார்? இவர் தடமாறி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆம் கேள்வி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மல் மஸ்தூல் பி அஅலம அன்ஹா மினஸ் ஸாயிலி. அதை பத்தி கேட்கப்படுவது என்ன விட அந்த கேள்வியை கேட்ட உங்களுக்கு தான் நல்லா தெரியுமென்றாங்க. சுப்ஹானல்லாஹ். யார் அப்படி பாரு, யார் அப்படி? அப்படியே 2-3 கேள்வியில முடிஞ்சு வந்தவர் எழும்பி பேத்துட்டாரு. பக்கத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர் அத்ததரி மனி சாயில், அது யாரு வந்தவர் என்று தெரியுமா? கேள்வி கேட்டவர். குல்துல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் தெரியுமே என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வந்தவர் காலம் அடிச்சு உட்கார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலோட கால சேர்த்துதான். சஹாபாக்களோடையும் பேசல, அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல. ஆனா காலம் அடிச்சு உட்கார்ந்து கேள்வி கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தானே. திரும்பி போனதுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் ஜிப்ரீல், அவர் வந்தது என்னிடம் அல்ல, அத்தாக்கும், உங்களிடம் தான் வந்தாரு. யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட தீன உங்களை படிச்சு தர வந்தாரு. யாரு படிச்சு தந்தது தீன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்த தீன். தீன் என்றால் என்ன? இஸ்லாம், ஈமான், இஹ்லாஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் அருமையானவர்களே. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இஸ்லாம் சட்டம் படிச்சிருக்கிறோம்,
ஈமான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய நம்பிக்கை கல்புல இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தொழுகையிட சட்டங்கள் எல்லாம் தெரியும். தொழுகையிட ஃபர்லத்தின தெரியும், சுன்னத்தின அதுவும் தெரியும். சுன்னத்துல இதை விடுபட்டா சஜதா சஹவி செய்யணும், இதை விடுபட்டா தேவையில்லை. அப்படி எல்லாம் மிகுதானே. சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு சுன்னத்தான சூரத் ஓதணும். அதற்கு மறந்து அவர் விட்டுட்டாரு. சஜதா சஹவி செய்யணுமா? தேவையில்லை. நடு அத்தஹியாத்துல உட்காருவது சுன்னத்து தான். அதை விட்டா என்ன செய்யணும்? சஜதா சஹவி செய்யணும். குனூத் சுன்னத்து தான். எல்லா சட்டமும் 100க்கு 100 தெரியும். குழு செய்யலாட்டி தயமும் தெரியும். 100க்கு 100 தெரிஞ்சாலும் அந்த தொழுகைக்கு பேத்து நின்று அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீதான் மிக பெரியவன் என்று சொல்லி தக்பீரை கட்டிட்டு சலாம் கொடுக்கும் வரையில அல்லாதான் பெரியவன் என்று தக்பீர் கட்டின நாங்க பொய்காரனா போனா தசவுல இருந்து வெளியே, அல்லாதான் பெரியவன் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டின நாங்க தொழுந்து முடியும் வரையில எத்தனை யோசனை, எத்தனை சிந்தனை, எத்தனை இல்லா போன சாமன் ஞாபகம் வருது, எத்தனை பேட வைராக்கியம் வருது. வந்து கிட்ட வந்து தக்பீர் கட்டிட்டான் அவன், பாறை அவன், அப்படி எல்லாம் மன்னிப்பு கொடுக்கிறல்ல. அருமையானவர்களே, அந்த கல்பை மாத்தி கல்பை வெளிச்சமாக்கி இதெல்லாத்தையும் விட்டுடு படைச்ச ரப்ப மட்டும் கல்புல சுமந்து கொள்ளி என்று எங்களை வழிநடாத்துதான் இஸ்லாம். ஈமான் தெரிஞ்சவங்களுக்கு இந்த தசவுஃப் தேவை. தசவுஃப்ல வாழ்கின்றவர்களுக்கு உள்ள பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த ஷேக்மாருடைய அடிப்படையில வாழும் பொழுது அல்லாஹு தஆலா நாயன் செய்கின்ற இபாதத்துகள் கொஞ்சமாக இருந்தாலும் கல்பு வெளிச்சத்தோடு அல்லாஹ்விடத்துல போய் அந்த இபாதத்துகள் சேர்க்கப்படும் அளவுக்கு சிறந்தவைகளாக அல்லாஹு தஆலா நாயன் கபூல் செஞ்சு கொடுப்பான். அதனால அருமையான பெருமக்களே, இந்த வழிமுறைகளிலே வாழ்ந்த மகான்கள், சில நேரம் எங்கள்கிட்ட சில தவறுகள் இருக்கலாம். எங்கட கண்ணியத்துக்குரிய ஃபஸ்லான ஷ்ரஃபி ஹஸ்ரத் அவங்க இருக்கிறாங்க, யமன் தேசத்துல ஓதிட்டு வந்தவங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலத்துக்காக வேண்டி அவங்களோட முபாரக்கான வாயால துஆ செஞ்ச நிலம். யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய், யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய், யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய். ஆனா பரக்கத்து செய்யன்னு சொல்லும் பொழுது அவங்க பரக்கத்தை எப்படி தெரியுமா சேர்த்துனாங்க? யா அல்லாஹ் எங்கட ஷாம் தேசம் எங்கட யமன் என்றாங்க. மக்காவுல பிறந்து மதீனால வாழ்ந்து வஃபாத்தானாங்க. ஆனா எங்கடன்னு சொன்னாங்களே அருமையானவர்களே. அதற்கு என்ன காரணம்? உலகத்துல மாபெரும் சூஃபியாக்கள், மாபெரும் அஹ்லுல் பைத்தினர்கள், சாதாத்துமார்களுடைய நிலம் அது ஏண்ட நிலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இப்ப விளங்கெடுத்துக் கொள்ளுங்க, இந்த 1400 வருஷ காலமாக 1400 வருஷ காலமாக உலகம் முழுக்க வாழ்ந்து மரணித்த அத்தனை முஸ்லிம்களும் இந்த 1445 100 விடுங்களே, 100க்குள்ளுக்கு தானே எல்லாமே வந்த இந்த 100 விடுங்க, 1345க்கு மாறி போங்க, 1350க்கு போங்களே. இவ்வளவு காலம் பெரிய ஒரு காலம் தந்திக்கு 100 தான் ஒட்டிக்குது. உலகத்துல வாழ்ந்து மரணித்து கபர்களில் வாழக்கூடிய 100, 1000, லட்சம் அல்ல, கோடா கோடி முஸ்லிம்களுடைய ஹிஸ்டரி வரலாற்றை எடுத்து பாருங்க. அனைவர்களும் இந்த உலகத்துல 100க்கு 90க்கு மேற்பட்டவர்கள் சூஃபியாக்களிடத்திலே பைஅத்து பெற்றவர்கள், முத்தஸவ்விஃபுங்களுடைய தரீக்கால வழியில வாழ்ந்தவர்கள். இப்ப இதை விட்டு நாங்க விலகினோம் என்றால் சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற உம்மத்தினர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலமும் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் என்றாங்க. என் உம்மத்தில பெரும்பான்மையானவர்கள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க. அப்ப உலகத்தில் இந்த 1350 வருஷமும் வாழ்ந்து மௌத்தானவர்களிலே அத்தனை அவுலியாக்கள் வழிமார்களும் உருவான பாதை இந்த தஸவ்வுடைய வழிமுறை மட்டும்தான் அருமையானவர்களே. வேற எந்த வழிமுறையிலும் வழிமார்கள் உருவாகவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் தெரிவு செஞ்ச பாதை. உலகத்தில் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத்தினர்கள், குடும்பத்தினர்கள் அனைவர்களும் வாழ்ந்து மரணித்த பாதை, சொர்க்கத்துடைய பாதை, சொர்க்கத்துக்குரிய சீதேவிகள் வாழ்ந்த பாதை. யா அல்லாஹ் நேரான வழியை தந்திரு யா அல்லாஹ், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று கேட்கிறோமே, அந்த பாதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹுன்களான இறைநேசர்கள் அந்த வழிமுறைகளிலே வாழ்ந்து மரணித்த எங்களுக்கே தெரியும். நாங்க 1000 வருஷத்தை போக தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் ஒரு பயான் இங்க 10 நாள் 8 நாள் நடக்கிற பயான்ல ஒரு பயானை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு ஹதரத் அவங்க சொன்னாங்க, இந்த தரீக்கால வாழ்ந்த உங்களோட முன்னோர்களுக்கு அல்லாஹ் அவங்களோட மௌத்த மையத்துடைய சக்கராத்துடைய நேரத்துல கொடுத்த பாக்கியங்களை நினைச்சாலே தரீக்க விட்டு போக மாட்டாங்க. உண்மையாக வாழ்ந்தவங்க, காலை மாலை அவராதோட வாழ்ந்தவங்க, உண்மையான வழியில வாழ்ந்தவங்க, அருமையானவர்களே, கலிமாவோட மூத்தானவர்கள்,
அவங்களே குழு செஞ்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று அப்படி அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி போட்டு களிமா சொல்லி கொண்டு ரூஹு போனவர்கள் வாழ்ந்த பாதைகள் இது. அவங்களோட முகம் ஹயாத்தோடு இருந்ததை விட மௌத்துக்கு பின்னால வெளிச்சமான சிரிச்ச முகத்தோடு இருந்தவர்கள். இப்படி உலகத்துல அவ்வளவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களும் வாழ்ந்து மரணித்த இந்த வலிய யாரு சரி விட்டு ஒதுங்கினார்கள் என்றால், இது பாத்தில் பொய், இது வழிகேடு என்று சொன்னால் ஒற்றுமொத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோட நாளைக்கு மேலான சொர்க்கத்துல அவங்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூமின்களையும் பாவிகளாக, நரகவாதிகளாக, விதத்துவாதிகளாக, வழிகேடர்களாக அந்த சொன்ன குற்றத்தை சுமந்து கொண்டுதான் அவனுக்கு மௌத்து வரும். இந்த பாதையில் இருந்து வெளியே போனால் அருமையானவர்களே, அதனால மனிதன் தவறு செய்யறாங்களா, மனிதனுக்காக ஹக்க ஒதுங்கவானம். முஸ்லிம்கள் தவறு செஞ்சதனால இஸ்லாத்தை விட்டு போவானும். எல்லா இஸ்லாம் அரபு எல்லா முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளிலும் வாழக்கூடிய எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்களா? வெளிநாட்டுக்கு வேலையை போறாங்களே, முஸ்லிம் நாடு, குர்ஆன் ஹதீஸுடைய லாங்குவேஜ் பேசுற நாடு, இந்த நாட்டில இருந்து போற எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் வராங்களா? முஸ்லிம்கள் அவ்வளவுக்கு நல்லவர்களா வாழ்ந்தால் இஸ்லாத்தில் ஈக்கணும், களிமாவை சொல்லி வரணும். இங்க வந்து எங்களை கொலை செய்யாமிக்கே பெரிய செய்தி. எங்களை வீட்டு வந்து ஏன் தெரியுமா சொல்லுவாரு? அப்ப இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம்கள் தவறு செஞ்சதுனால முஸ்லிம்கள் வழிகேடர்களா, முஸ்லிம்கள் பாவிகளா? நாங்க இஸ்லாத்துக்கு வெளியே போறோம்னு சொல்றோமா? அருமையானவர்களே, அதனால மனிதர்களால் தவறு நடக்கிறதா, அவைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்க இதுல ஹக்க தேடி பார்ப்போம், யதார்த்தத்தை தேடி பார்ப்போம், உண்மையை தேடி பார்ப்போம், இது எங்கிருந்து வந்தது என்பதை பார்ப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அன்பு மஹப்பத்தை சரியான முறையில கல்புல எடுக்கிறதுக்கு காட்டி தந்த மேதைகள் என்கிற ஷாதுலியா தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள். அருமையானவர்களே, அந்த இதை மட்டும் எடுத்து பாருங்களே, வலீஃபா யாக்கூத்தி எடுத்து பாருங்களே. யா அல்லாஹ் ஃபஇன்னா லா நக்திரு கத்ரஹுல் அலீம். யா அல்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வெச்சிக்கு அந்தஸ்தும் அன்பும் மஹப்பத்தும் அந்த மரியாதையும் ரப்பே, அதை எங்களால தாங்க முடியாது யா அல்லாஹ். இப்படிப்பட்ட வலுப்பமான இந்த வார்த்தைகளை பாருங்களே, அது எங்களால கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அவ்வளவு பெரிய அந்தஸ்து, அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிறார். ஃபஇன்னா லா நக்திரு கத்ரஹுல் அலீம். அவங்களோட அந்த வலுப்பமான அந்தஸ்து எங்களால் அடைய முடியாது யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நாயகத்தை நாங்கள் நேசம் கொண்டு வாழுகின்றோம். வலீஃபா யாக்கூத்தியால அல்லாஹ் கிடத்தில் எதை முன்வைக்கிறோம்? இந்த நிலைமையில் எங்களுக்கு மௌத்து வந்தால் அருமையானவர்களே, நாங்க வழிகேடர்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்த்து கொண்டிருந்த அந்த ஷாதுலி நாயகத்துடைய முதலாவது கலீஃபாவான அபுல் அப்பாஸ் அல் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே வார்த்தையை சொல்றாங்களே அருமையானவர்களே. அப்படிப்பட்ட இந்த வழிமுறையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாங்க சரியான முறையில நேசிக்கணும் என்று வழியே காட்டி தந்த பாதைகள். அல்லாஹ் எப்படி இபாதத்து செய்யணும், அந்த இஹ்லாஸ் என்றால் என்ன, எங்கள் இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய அன்பை காதல நாங்க எப்படி சேர்த்துக் கொள்ளணும் என்று எங்களுக்கு வழிகாட்டினது இந்த பாதைகள். அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலைமையில எங்களை வாழ வச்சு பெருமையிலிருந்து கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. பன்னீர் தெளிக்க காட்டி நான் பயம் பண்ணிவிடும் இன்ஷா அல்லாஹ். பன்னீர் தெளிச்சா நான் நிப்பட்டி விடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால கொஞ்சம் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. தஸவ்வுஃபோட வாழ வேண்டுமா? அவருடைய மீனிங்கள் எடுத்துப்பாரு. எங்கட தரீக்காவுடைய ஷேகுமார்கள் காட்டி தந்த வழியில நாங்க வாழ வேண்டுமா? இதனுடைய மீனிங் எடுத்து பாருங்க. ஒன்று, கல்வி வெளிச்சமாகணும், மன்னிப்பு கொடுக்கணும், பொய்யை விட்டு ஒதுங்கணும், பெருமையை அழிச்சு போட்டுடணும். இபாதத்தை செஞ்சு போட்டு நான் செஞ்ச இபாதத்துல பெருமை கொண்டோம் என்றால் அந்த இபாதத்தால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடையாது. இபாதத்தை செஞ்சு விட்டு எங்கட சூஃபியாக்கள் அழுதவர்கள், கண்ணீர் வடிச்சவர்கள், யா அல்லாஹ் நான் உனக்காக ஏதோ செஞ்சிட்டேன், இது சரியா நடந்துட்டா இல்ல எனக்கு தெரியாது, அந்த பணிவு வரணும். அதனால அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அருமையான வாலிபர்களே, இளைஞர்களே, இந்த வழிமுறை எப்படிப்பட்ட வழிமுறைகள் என்பதனை கொஞ்சம் தேடி பார்த்து எதற்காகவே இந்த மஜ்லிஸுகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தரீக்கத்துடைய ஷேகுமார்கள் எதனை எங்களுக்கு காட்டி தந்தார்கள், இந்த வழியில் எப்படி நாம் உண்மையாக வாழ வேண்டும் என்ற அந்த விஷயங்களை தேடி படிச்சு உலகத்துல நல்லவர்களாக வாழ்வோம் என்றால் எங்களுடைய ஷேகுநாயகம் சொன்னது போன்று பல நாட்கள் அல்ல, ஒரு நாள் அல்லது 2 நாள் நுழைஞ்சு பார்க்க சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒரு
ஒரு நாள் 2 நாளில சரியா நுழைஞ்சி பார்த்தால் சொர்க்கத்துடைய வழியை நேரடியா காணக்கூடிய பாதை. இதை விட்டு போகவே மாட்டார்கள் ஒரு நாளும். அதனால அல்லாஹு தஆலா நாயர் எங்கள் அனைவரையும் மௌத்து வரையில இப்படிப்பட்ட ஹக்கான பாதைகள்ல உறுதியாக இருந்து வாழ்ந்து உறுதியாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மௌத்து வரையில் எங்களுடைய கல்வி வெளிச்சமானவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உறவுகளாக எங்கள் நண்பர்களாக யா அல்லாஹ் எங்களை சேர்ந்து பழகக்கூடியவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே அவர்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே உண்மையாக நேசம் கொண்டவர்களையே எங்களோட நீ சேர்த்து அருள்வாயாக. அப்படிப்பட்டவர்களை எங்கள் நண்பர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஹ்லுல் பைத்தினர்கள் சஹாபாக்கள் யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேசர்கள் வலிமார்களை யா அல்லாஹ் கல்விலே வெறுத்து வாழக்கூடியவர்களை எங்கள் நண்பர்களாக ஆக்கிவிடாத ரப்பே ரஹ்மானே. அவர்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் எங்கள் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நபிமார்கள் வலிமார்கள் சஹாபாக்கள் சாலிஹுன்கள் இறைநேசர்களை யா அல்லாஹ் உண்மையாக நேசம் கொண்ட ஸ்ரீதேவிகளோடு நம்மை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் உண்மையான அந்த நேரான பாதையிலே வாழக்கூடியவர்களாக எங்களை கபூல் செஞ்சு எங்கள் அனைவர்களையும் மேலான சொர்க்கத்திலும் குடும்பங்களோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னவர்களுக்கு பக்கத்துல அந்த மேலான நாம் கரம் தொட்ட ஷேகுமார்களோடு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.